Hello all, welcome back to TN Job Seekers. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த போஸ்ட் விட்டுருக்க பார்த்தீங்கன்னா அல்ஃபா சென்ஸ் அண்ட் போஸ்ட் நேம் என்டெயில்மெண்ட் அனலிஸ்ட். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு ட்ரைனிங்கில் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இருக்குது, ஹைப்ரிட்லேயும் இருக்குது. எல்லாமே கம்மிங் ஜூலை மந்த்க்குள்ளார உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அல்ஃபா சென்ஸ் மார்க்கெட் பற்றி ஒரு ப்ரீஃபாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஏஐ பேஸ்டு கம்பெனி தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி படித்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதனால தான் இந்த கம்பெனியில் வந்து வேகன்சி எடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேலரி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 41,000 வரைக்கும் கொடுப்பாங்க அப்ராக்சிமேட்டாக. அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லேப்டாப் கிட் கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ரூம் இருந்தாலே போதும். வைஃபை கனெக்ஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் அப்ளை பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. ஒன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வைஃபை கனெக்ஷன் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து August 4, அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து நான் சொன்ன மாதிரி 4th August தான். கீழே வந்து நம்ம வெப்சைட், யூடியூப் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நோட்டீஸ் பார்த்துடலாம். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அல்ஃபா சென்ஸ். இது ஏஐ பேஸ்டு கம்பெனி தான். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஸோ போஸ்ட் நேம் வந்து என்டெயில்மெண்ட் அனலிஸ்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஹைப்ரிட் ஜாப் தான். இது ப்ரைவேட் செக்டர் தான். ஆனாலுமே வேரியஸ் வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 99% ஆன்லைனில் தான் இருக்கும். ஆஃப்லைனில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபீல்டு இன்டர்வியூ இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் டேட்டு August 4 இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 days கிட்ட டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஹைலி பாசிபிள்ஸ் இருக்குது. அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் என்டெயில்மெண்ட் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ரிசர்ச் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இமெயில், காலிங் அண்ட் சோஷியல் செல்லிங் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வேக்கெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் பேசிக் நாலேஜாக இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட் இருக்கும். அதர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அகெயின் அண்ட் அகெயின் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கே பண்ணுவோம். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் பே ஸ்கேல் வந்து மினிமம் 25,000லேருந்து மேக்ஸிமம் 41,000 per month இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும், இன்சென்டிவ்ஸ் இருக்கும், இயர்லி போனஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அண்ட் வைஃபை அலவன்ஸ் கூட கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அலவன்ஸும் உண்டு. ஸோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிராஜுவேஷனில் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேட்ச் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் 2 பேருமே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். நீங்கள் அதில் எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் தான். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து டீம் ஒர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும் சொல்லிட்டு பேசிக் ஜென்ரல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 yearsக்கு மேலே இருக்கணும். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுவே 3 years இருந்துச்சுன்னா 21, 4 years இருந்தால் 22. ஸோ அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 18+ years மேலேவே நீங்கள் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்கள் ரெஸ்யூமே பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்டேட்டட் ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே டேட் அண்ட் டைம் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக இமெயில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 1 rupee கூட யாருக்கும் சார்ஜ் பண்ணல. அந்த வெப்சைட்லேயே கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் பே பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 6 steps கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் நாங்கள் வந்து போட முடியும். அதுக்கப்புறம் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக உங்கள் டைம் மட்டும் 1 dayக்கு 1 or 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 4th August தான். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் முக்கியமாக வெப்சைட்டையும் செக் பண்ணுங்க. பிகாஸ் வீடியோ வரதுக்கு முன்னாடியே அதில் நிறைய போஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கீழே பாட்டம் ஆஃப் த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு லிங்க் வந்து ப்ரிப்பேர் ஆகும். அது 30 seconds ரன் ஆகும். அது முடிஞ்ச உடனே இந்த கிளிக் ஹியர் பட்டன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இதில் தான் வந்து என்டைல்மெண்ட் அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் சைட் கார்னரில் வந்து அப்ளை நவ் பட்டன் இருக்குது. பட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸில் கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து ரேங்கிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம் அங்கே போய், ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. வீக்லி 5 days மட்டும் தான் ஒர்க் இருக்குது. அண்ட் எந்த வித காஸ்ட் ஸ்க்ரீனும் பார்க்காம எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்குறோன்னு சொல்லி இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே உள்ள அப்ளை நவ் பட்டனில் பண்ணுறதுனாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி கீழே வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் லொக்கேஷன், உங்களோட ரெஸ்யூமே எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் உள்ளதை டேரெக்டாக வந்து லிங்காக அட்டாச் பண்ணாமல் அதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஆக்சஸ் ஆகலைன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக மெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அது நீங்கள் சம்டைம்ஸ் பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ அதனாலேயே உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாததுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். கவர் லெட்டர் மேண்டேட்ரி கிடையாது, பட் அது வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் நேமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து எதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட டார்கெட் என்ன, லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாமே இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் 2-3 days வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து மெயில் வந்துடும். அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரெகுலராக வந்து இமெயில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து இதில் ஹார்ட் ஆஃப் தி ஜாப்ங்கிற மாதிரி ரெஸ்யூமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஓவராக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம 1 பேஜில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ப்ரீஃபாக கொடுத்துருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்காதீங்க. அதுலேருந்து தான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெகோஷியேஷன் ஸ்கில்லை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ஜாபுக்குமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.